வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 11. தனது 4 வருட கல்லூரி ஆண்டை முடித்துவிட்டு வீடு திரும்பியிருந்த பொற்றாமரையால் தனதரை பால்கனி ஊஞ்சலில் ஆடியபடி இத்தோடு 10வது முறையாக செய்தியை படித்து விட்டாள். ஹாய். ஹாய் சீனியர். எப்படி இருக்க? அடுத்து என்ன பிளான்? மாஸ்டர் பண்ண போதேன் சீனியர். ஓ சூப்பர்மா. என்ன கோர்ஸ்ல? ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில பண்ணலாம்னு இருக்குதா சீனியர். ஓ நைஸ்மா. எங்க போட போற? இங்க மருதையில தான். சூப்பர்மா. வாழ்த்துக்கள். நன்றி சீனியரே. ஓகேமா பாய். பாய் சீனியரே. அவர்களது முதல் நீண்ட பேச்சுவார்த்தை அவளுள் அத்தனை தித்திப்பாய் தித்தித்தது. அன்று தெரியாமல் அவள் புலனத்தில் நிலைப்பாட்டின் பதிவுக்கு அவன் குறுஞ்செய்தி அனுப்பியதை அடுத்து இன்றுதான் பேசுகிறான். அதுவும் அவளது அடுத்த முடிவுகளை தெரிந்து கொண்டு தன் முடிவுகளை ஆலோசிப்பதற்காக என்பது அவளுக்கு புரியாமலா போகும்? முகத்தில் நாண சிவப்பேறி அத்தனை பிரகாசம் குடிகொண்டது. தான் மதுரையில் படிக்கப் போவதாய் கூறியதில் நிச்சயம் மனம் சுணங்கியிருப்பான் என்று அவனை உளமாற உணர்ந்தவளாய் புரிந்து கொண்டாள். அவளைக் காண முடியவில்லை என்றாலும் கூட தான் வசிக்கும் இதே ஊரில்தான் அவள் வசிக்கின்றாள் என்றும் தான் செல்லும் இவ்வீதிகளை அவளும் அவ்வப்போது தேவைக்கு வெளியே வரும் நேரம் கடந்து சென்றிருப்பாள் என்றும் தானே தனது மனதிற்கு திடம் கொடுத்து கொண்டிருந்தான். தற்போது ஆடி மாதம் புது மனைவியை பிறப்பிடம் அனுப்பி வைப்பதைப் போன்று சோர்ந்து போனான் ஆதி வருணேஸ்வரன். சாரிங்க, அடுத்து உங்களை கட்டிக்கிட்டு உங்களோடவே தானே இருக்க போதேன். இந்த 2 வருஷம் எங்க அண்ணனுங்களோட இருந்துக்கிடுதேன் என்று மனதோடு நினைத்து சிரித்து கொண்டாள். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த அக்னி அவள் முன் முக்காலியை இழுத்து போட்டு அமர அவர்களது குறுஞ்செய்தி பரிமாற்றங்களை அண்ணனிடம் நீட்டினாள். வாங்கி பார்வையிட்டான். தங்கையை பற்றி அறியாதவனா அவன்? அதுவரை அவர்கள் பேசியதே அவ்வளவுதான் என்பது அவனுக்கு தெளிவுற புரிந்தது. தங்கை வைக்கும் பாடல்களை அவனும் பார்வையிட்டு கொண்டுதானே இருந்தான். புரிந்தும் கூட தங்கையாய் தன்னிடம் அவளே கூறுவாள் என்ற நம்பிக்கை அவனிடம் அசைக்க இயலாததாய் இருந்தது. பேரு ஈஸ்வரா என்று ஈஸ்வர் சீனியர் என்று எந்த முக வடிவங்களும் இன்றி சாதாரணமாக அவள் சேமித்து வைத்திருப்பதைக் கண்டு அவன் வினவ, ஆதி வருணேஸ்வரன் என்று கம்பீரமாய் கூறினாள். மேலும் அவனைப் பற்றி தனக்கு தெரிந்த விடயங்களான அவனது படிப்பும் அவன் வேலை பார்க்கும் இடமும் கூறியவள் அவன் வைத்த கவிதை பதிவுகளை காட்டினாள். விரசமில்லாத அழகிய காதல் கவிதைகள். தங்கைக்காக விரித்த கவிதை வலையில் அண்ணனும் விழுந்து விட்டான் என்று கூறலாமோ? மெல்லிய புன்னகை அக்னி முகத்தில். தங்கையை பார்த்தான். காதலிக்குதன் என்று அவள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதுமே அவனுக்கு. ஆனால் மௌனமாய் அமர்ந்திருந்தாள். இங்கன காலேஜ்ல சீட்டு வாங்கி புடுன என்று கூற, இப்போவும் சொல்ல மாட்டியாத்தா என்றான். அவங்க விருப்பம் முக்கியமண்ண என்று அவள் கூற, இதுவே சொல்லுதே என்றான். அவங்க சொல்லலையே என்றவள், என் படிப்புக்கு மறுவாத கொடுத்து தள்ளி நிக்காக அந்த கண்ணியத்துக்கு மறுவாத கொடுத்து நானும் நடந்துக்கிடணுமே என்க. தங்கையை பெருமை பொங்க பார்த்தவன் அவள் தலை கோதி என் மேல என்று அவள் கூறி முடிக்கும் முன் அவள் வாய் பொத்தி, என் சாமி மேல எனக்கு என்னைக்குமே கோவமோ வருத்தமோ வராதுதா. நீ எங்க அம்மா. உனக்கு இருக்கும் பக்குவத்துக்கும் பகுத்தறிவுக்கும் நீ தப்பான பாத பக்கம் திரும்பவும் மாட்ட என்றான். அதில் மென்மையாய் புன்னகைத்தவள் அண்ணன் கரங்களை பற்றி கொண்டு, தேங்க்ஸ் அண்ண என்றாள். அடுத்து அவள் ஆசைப்படி மதுரையில் சிறந்த கல்லூரியில் அவளை சேர்ப்பித்தனர். அவளை கல்லூரிக்கு தனியே அனுப்பி வர வைக்க மனம் தாழாத தீஞ்சுடரோன் தனது 2 பிள்ளைகளிடமும் மேற்படிப்பு படிக்கும்படி கூறினார். ஆனால் செழிலன் பொழிலன் இருவருமே இளநிலையோடு நிறுத்திக் கொள்ளும் எண்ணத்திலேயே இருந்தனர். வயலை வேடிக்கை பார்த்தே படித்து முடித்த இருவருக்கும் களத்தில் இறங்கி கலைகள் கற்றிடத்தான் ஆர்வம் இருந்தது. ஆகவேதான் மேற்படிப்பை படிக்கும் எண்ணம் பற்றி அவர்கள் யோசிக்கவும் இல்லை. ஆடவர்களின் மனம் புரிந்த பொற்றாமரையால், நான் என்ன சின்ன புள்ளையாண்ண, 4 வருஷம் ஆறுமில்லாம இங்க சென்னையில தனியா தான் படிச்சு போட்டு வாரேன். இங்கனக்குள்ள படிக்க போறதுக்கு எதுக்கு இம்புட்டு பாதுகாப்பு எனக்கு? அதுவும் என் சொந்த ஊருல அவிங்க 2 பேரும் நிலத்துல சோழிய துவங்கட்டாண்ண. சும்மா அந்த பிள்ளைகள போட்டு படுத்துனீங்கன்னா நான் பொறவு அந்த காலேஜுக்கே படிக்க போறேன்னுட்டு போயிடுவேன் என்க.
பதறிக்கொண்டு வந்த சிம்ம வரதன், "என்ன, எதுக்கு பிள்ளைய போட்டு வறுத்து எடுக்க? நம் மாதாக்கு நம் ஊர்ல பாதுகாப்புக்கு என்ன குறையா போச்சுது? எங்க அம்மா சிங்காரி, அண்ணன் ஏதோ உன் மேல உள்ள பாசத்துல அந்த பிள்ளையல கேட்டு போட்டுடுச்சு. நீ வெசனப்படாத ஆத்தா" என்று கன்னம் வழித்து வாஞ்சையோடு பேசினார். "எடே, செழிலனுக்கும் பொழிலனுக்கும் எது தோதுபடுதோ அத செய்யட்டும்டே. எதுக்கு புள்ளையல வெசனப்படுத்துற? ஆத்தா கோவப்படுதுல்ல" என்று தம்பியை கடிந்து கொண்ட அதிவீர பாண்டியன், "எங்க அம்மாயி, நீ சங்கடப்படாதாத்தா. அண்ணன் உன் மேல உள்ள அக்கறையில கேட்டு போட்டுடுச்சு. நீ வேற எங்கும் போவாதடா" என்று ஆரம்பத்தில் கம்பீரமாய் பேசியவர் கடைவரியை கலக்கத்தோடு உச்சரிக்க, பதறிப்போன தாமரையால் அண்ணன் கரம் பற்றி, "ஐயோ அண்ணே, உங்களையெல்லாம் விட்டு போட்டு 4 வருஷம் இருந்துகிட்டாச்சுன்னுதான் இங்கனையே படிக்க வந்தேனாட்டம். பொறவு நான் போவேனாக்கும்" என்றாள். தங்கையின் தோளணைத்த தீஞ்சுடரோன், "தாயி, நீ இல்லாட்டா வீடு வீடாவா கிடக்குது" என்று கலக்கமாய் கூற, "அண்ணன மன்னிச்சு போடுடா. அண்ணன் தெரியாது அந்த பயலுவல கடிந்துகிட்டேன்" என்று ரணதீரன் கூறினார். "ஐயோ அண்ணே, ஏன்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதீக?" என்ற அவளும் கண் கலங்கிட, மூத்தோர் நால்வரும் அவளை வாஞ்சையாய் நோக்கி ஒருவர் மாற்றி ஒருவர் அணைத்து தங்கள் வருத்தத்தையும் கலக்கத்தையும் தெரிவித்தனர். இத்தனை அன்புக்கும் பாத்திரமாய் இருப்பதே நாளை அவளுக்கு பிரச்சனையாய் அமையும் என்று அவள்தான் அறிந்திருக்கவில்லையே. முந்தானையில் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்ட அர்ச்சனா, "நல்லா இருக்குது போங்க. பொம்பள புள்ளைய நாள பின்னாடி எப்படி கட்டி கொடுப்பீங்க பொறவு" என்று கூற, "நீங்க வேறக்கா, விட்டா இவங்க எல்லாம் சேர்ந்து வீட்டோட மாப்பிள்ளையா தத்து எடுத்துருவாக" என்று தடாதகை நாச்சியார் கூறினார். "ம்ம், மாப்பிள்ளை வீட்டு ஆளுக ஏத்துக்கிட்டு தான் மறுவேலை பாப்பாக" என்று அம்பிகா கூற, "அப்ப மாப்பிள்ளை குடும்பத்தையே தத்தெடுத்துக்கிட வேண்டியதுதான்" என்று விஜயலட்சுமி கூறினார். அதில் குழுமி இருந்த அனைவருமே வெடி சிரிப்பு சிரிக்க, தாமரையாளுக்கு அது அத்தனை உவப்பானதாக இல்லை. இருந்தும் அத்தருணத்தை முகசுளிப்பின்றியே கடந்து விட்டாள். மீண்டும் கல்லூரி வாசம் துவங்கியவள் கவிதாவைதான் அதிகம் தேடினாள். கவிதாவிற்கு மேல் படிப்பு விருப்பம் இல்லை. மேலும் பெங்களூரில் வேலையும் கிடைத்திட்டமையால் வேலைக்கே சென்று விட்டாள். இருந்தும் செல்லும் முன் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து அணைத்தவளை ஆறுதல் படுத்தி தினமும் பேசுவதாய் கூறியே அனுப்பி வைத்தாள் தாமரையாள். அதன்படியே தினமும் இரவு தோழிக்கு அன்றைய நாள் குறித்த செய்திகளை அனுப்பி இரவு வணக்கம் கூறாது உறங்கிட மாட்டாள். கல்லூரிக்கு பேருந்தில் செல்வதே சரியென்று வீட்டாரை சரிக்கட்டி பேருந்தில் செல்பவளை மாலை ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி கூட்டி வர யாரேனும் வெளியே நிற்பர். "இந்த பக்கத்து வேலையா வந்தந்தா, அதான் அப்படியே கூட்டி போடுவோம்னு வந்துபுட்டேன்" என்ற வசனத்தை கூறும் ஆட்கள்தான் மாறிக்கொண்டே இருந்தனரே ஒழிய வசனம் மாறவே இல்லை. எப்போதும் போல் புலனத்தில் ஸ்டேட்டஸ் பதிவிலேயே அவர்களது சொல்லப்படாத காதல் வளர்ந்து வந்தது. அப்படியே அந்த ஆண்டும் முடிவுக்கு வந்திருந்தது. 2ஆம் வருட கல்லூரி ஆண்டை மிகுந்த உற்சாகத்துடன் கடந்து கொண்டிருந்த பொற்றாமரையால் இன்று கல்லூரி நேரம் முடிந்து வெளியே வந்தாள். இன்றளவும் அந்த நாள், அந்த நேரம், அந்த நொடி அவளால் மறக்கவும் முடியாத தருணம் அது. வாசலிலேயே அப்படியே உறைந்து நின்றவளை கடந்தும் இடித்தும் பலர் சென்ற போதும் கூட அவள் நிலையில் மாற்றமே இல்லை. அங்கு தனது வண்டியில் அமர்ந்து கொண்டு அவளையே வைத்த விழி எடுக்காமல் அமைதியான புன்னகையுடன் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஆதி வருணேஸ்வரன். அப்படியே நின்றுவிட்டவளுக்கு அந்த அதிர்விலிருந்து மீள வேண்டுமென்று கூட தோன்றவில்லை. இந்த நொடி இப்படியே உறைந்து நின்று விட்டாலும் கூட சுகம்தான் என்றே நினைத்தாள். "எக்ஸ்கியூஸ் மீ" என்று கல்லூரி வாசலில் இருந்த கூட்டத்தில் நந்தியாய் அவள் நிற்பதாய் உணர்ந்த யாரோ ஒரு பெண்மணி அவளை சுயம் மீட்கவும் தான் இன்பமாய் தனது ஜீவ ஊற்று கன்னம் தொட்டிருப்பதையே உணர்ந்து சுயம் மீண்டு பெண்மணியை மன்னிப்பு வேண்டும் விதமாய் பார்த்தவள் இது கனவோ என்ற பயத்தோடு சட்டென திரும்பினாள். "பயம் வேண்டாமடி பதுமையே" என்று சொல்லும் விதமாய் அவள் உணர்வுகளை உள்வாங்கி உள்ளமுருகி அமர்ந்திருந்தான் அவன். கண்ணீரை துடைத்து முகம் கொள்ளா புன்னகையோடு அந்த சிறு இடைவெளியை குறைப்பதற்குள் எதற்காக வந்திருப்பானோ என்று பல காரணங்களை தனக்குள் கேட்டு பார்த்து கொண்டாள். ஒருவேளை காதலை சொல்லதான் வந்திருப்பானோ என்று நினைக்கவே உள்ளம் சிலிர்க்க, இன்னும் படிப்பு 1 வருடம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அதற்காக வந்திருக்க மாட்டார் என்றும் தன்னவனை புரிந்தவளாய் கூறிக்கொண்டாள். அவள் அருகே வரவும் பளிச்சென்று ஒரு புன்னகையை கொடுத்தவன் தன் குரலை செருமிக் கொண்டு, "எப்படி இருக்க யாழ்?" என்று கேட்டான். தொண்டைக்குழியில் போக்கு காட்டிய வார்த்தைகளை பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு வந்தவள், "நல்லா இருக்க நீங்க" என்று கேட்டபடியே அவனை ஆராய்ந்தாள்.
மெலிஞ்சிட்டாரோ என்று மனதோடு கேட்டுக்கொண்டவள் கேள்வியை உணர்ந்தவனாய், கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன் என்று நமட்டு சிரிப்போடு கூறினான். அதில் நாணப் புன்னகையை சிந்தியவள், அப்புறம் அப்புறம் என்க. அதா என்றபடி அருகே வந்தான் அக்னிவேந்தன். அண்ணனைக் கண்டு அதிர்வெல்லாம் கொள்ளாதவள் அழகாய் புன்னகைத்தபடி ஆதியிடம் சின்னண்ண என்று கூற, வணக்கம் சார் என்று கரம் குவித்தான். மெல்லிய புன்னகையுடன் வணக்கமுங்க என்ற அக்னி தாமரையாளை பார்க்க எப்படி அறிமுகம் செய்து வைத்திட என்று ஒரு நொடி திணறியவள் சிறு வெட்கத்துடன் சீனியர் என்றாள். ஆதியை நொடியில் கண்டு கொண்டவன் சட்டென திரும்பி அவனை கண்களால் அளவெடுத்தான். தன் தங்கையின் அருகில் நிற்க அவனிடம் எத்தனை பொருத்தமுள்ளது என்ற ஆர்வத்தோடு அவனை பார்த்தவன் கண்களில் ஆர்வமும் திருப்தியும் சரிவிகிதத்தில் இருந்தது. மெல்லிய புன்னகையுடன் ஆதி தனது வண்டியின் முன்பையிலிருந்து ஒரு டப்பாவை எடுக்க அதை புரியாமல் பார்த்தனர் இருவரும். இந்தாமா என்று ஆதி அதை நீட்ட, ஏதென்ற கேள்வியின்றி அவன் நீட்டியதை பெற்றுக்கொண்டவள் அவனையே பார்த்தாள். கண்களில் மெல்லிய நீர்ப்படலத்தோடு, நான் நான் சொல்லுவேன்ல, ஒரு கம்பெனில வேலை கிடைக்கதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு என்றவன் ஆர்வம் மேலிட்ட அவள் விழிகளை ஆசை தீர கண்டு, வேலை கிடைச்சிடுச்சுமா என்று கூறினான். சீனியரே, நெசமாவா? ரொம்ப சந்தோஷம் சீனியர். உங்க உழைப்பு வீண் போவதில்லைன்னு நான் சொன்னேனே அன்னிக்கே. ரொம்ப சந்தோஷமுங்க என்ற ஆர்வத்தோடு ஆர்ப்பாட்டமாய் கூறியவள் கண்களில் ஆனந்தமாய் கண்ணீர் வழிய, நமக்காக நாம வேண்டிக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறது பலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்காக நெதம் நீ வேண்டிக்கிட்ட வேண்டுதலுக்கு பலன் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லதான் வந்தம்மா. நேர்ல சொல்லணும்னு தான் தோணுச்சு, அதான் என்றான். இவர்களின் பேச்சுவார்த்தை எவ்வித தயக்கமும் இன்றி அக்னியின் முன்பே அரங்கேறியது. காரணம், அக்னியின் பார்வையிலும் உடல் மொழியிலும் துளியும் சந்தேகமோ ஆசுசையோ இல்லையே. கண்ணீரை துடைத்துக் கொண்டவள், ரொம்ப சந்தோஷம் சீனியர், கண்டிப்பா நல்ல நிலைக்கு வருவீக என்று மனதார கூறி தன் அண்ணனை நோக்க, தங்கையை வாஞ்சையோடு பார்த்து கொண்டிருந்தவன் ஆதியின் புறம் திரும்பி கரம் நீட்டி, வாழ்த்துக்களுங்க என்று கூறினான். சந்தோஷமாய் அவன் கரம் பற்றி அழுத்தமாய் குலுக்கி ஒரு ஆழமான உறவுக்கு அடித்தளமிட்ட வண்ணம், நன்றி சார் என்று அவன் கூற, அக்னிவேந்தன் என்றான். ஆதி வருணேஸ்வரன் என்று ஆதி கூற, தெரியுமுங்க என்றபடி தங்கையை பார்த்தான். அதில் அழகாய் சிரித்த ஆதி, வரமா, நல்லா படி என்று கிளம்பிவிட செல்பவனையே பார்த்து நின்றவள் அவன் சென்றதும் தன் தோள் தொட்ட அண்ணனை அணைத்து கொண்டு அழுதே விட்டாள். ஆத்தே, தங்கப்புள்ள, தாயி, என்னாச்சுடே என்று அக்னி பதற, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு என்றாள். அதுக்கு ஏன்தா அழுவுற என்று பரிவாய் கேட்ட வண்ணம் அவன் அவள் தலை கோத, அவங்க அதுக்கு நிறைய உழைப்பு போட்டாங்கண்ணா. நல்லா படிக்கிற ஆளு, கோல்டு மெடலிஸ்ட், ரொம்ப ஆசைன்னு சொல்லிருக்காக ஒரு முறை. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு என்றாள். அதுக்கு மட்டும்தான் சந்தோஷமோ என்று அக்னி வினவ அவனை நிமிர்ந்து பார்த்தவள், 3 வருஷமாச்சுன்னு அவங்கள பார்த்து இன்னைக்கு என் கண்ணையே நம்ப முடியலையே என்று கரைந்தாள். கண்ணீர் நொடிக்கு நொடி அவள் காதலின் ஆழத்தை அக்னிக்கு உணர்த்தியது. நான் தான் நந்தி போல வந்து போட்டேனோ என்று அக்னி தங்கையின் கண்ணீரை நிறுத்த வேண்டி கேலி செய்ய, அதில் லேசாய் சிரித்தபடி கண்ணீரை துடைத்தவள், நீ இல்லைனாலும் நாங்க இம்புட்டு தான் பேசிக்கிடுவோம்ன என்று கூறினாள். தெரியுதுதா என்று அக்னி கூற, நான் அடிச்சு சொல்லுதேன், இப்போ வண்டியை எங்கேயாவது நிறுத்தி போட்டு அவங்களும் ஒரு மூச்சு அழுது முடிச்சுட்டு தான் போவாக என்றாள். அவள் கூறியதைப் போலவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சன்னதி வாசலில் நின்று கண்ணீர் வழிய நெக்குருகி வேண்டிக் கொண்டிருந்தான். நீ உன் ஈஸ்வரனை சென்று சேர்ந்ததைப் போல் என் தாமரையாலும் இந்த ஈஸ்வரனை வந்தடைய அருள் புரிந்துவிடு. என் வாழ்வின் வரமும் அவளே, தவமும் அவளே என்று மீனாட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவன் 3 வருடங்கள் கழித்து அவளை கண்டுவிட்ட உவகையில் உள்ளம் உருகி போனான். காதலில் ஆழத்தினும் ஆழம் சென்று அடிசுவை கண்டு திளைத்த இருவரும் அதன் வலியைதான் இன்று நெஞ்சம் கனக்க சுமந்து தவிக்கின்றனர். அனைத்தும் விதியின் அழகிய லீலையாக இருக்க மாற்றிட எவரால்தான் முடிந்திடும்?